ஓம் குரு பகவானை போற்றி போற்றி. ஓம் குரு பகவானை போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ ஜெயிக்க போகிறாய், உன் வாழ்வில் பல நன்மைகளை பெறப்போகிறாய் என்ற நல்ல செய்தியை சொல்வதற்காக உன் குரு பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஆனால் நீயோ என்னை கண்டும் காணாமலும் விட்டு கொண்டே போய் கொண்டிருந்தால் விட்டு விடுவேனா என்ன? நீ கேட்கும் வரை நான் உனக்காக இங்கேயே காத்து கொண்டுதான் இருக்க போகிறேன். அன்பான உன்னிடம் தோற்று போவதற்கு இந்த அப்பாவிற்கு மிகவும் சந்தோஷம்தான். இத்தனை நாட்களாக தோல்வியை பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருந்தாயல்லவா? இப்பொழுது உனக்கு கிடைத்துள்ள வெற்றி என்பது தோல்வியின் மூலம்தான் கிடைத்துள்ளது என்பதை புரிந்து கொள் என் தங்கமே. வெற்றியை விட தோல்வி எவ்வளவு சுகத்தை கொடுக்கும் நீ புரிந்து கொள்ளக்கூடிய காலம் வந்துவிட்டது. ஒரு முறை முயற்சி செய்த உடனே எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைத்து விட்டால் சந்தோஷத்தை கொடுக்கும் தான், மகிழ்ச்சியை வரவழைக்கும் தான். ஆனால் ஒரு முறை தோற்ற பிறகு கிடைக்கும் வெற்றி என்பது அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தையும் சுகத்துடன் கூடிய சந்தோஷத்தையும் கஷ்டப்பட்டு பெற்ற வெற்றிக்கான சந்தோஷத்தையும் கொடுக்கும். அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் நீ செயற்கரிய செயல்களை செய்தது போல நீ வெற்றி பெற்று சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய். நீ ஒருபொழுதும் மற்றவர்களின் வளர்ச்சியை பார்த்து பொறாமை எண்ணம் கொண்டதோ அதை பார்த்து போட்டி எண்ணம் கொண்டதோ கிடையாது. அப்படிப்பட்ட உனது நல்ல குணத்திற்காகத்தானே, இழந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் திருப்பி கொடுப்பதற்காகத்தானே உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ அழுகும்போது உன்னுடைய கண்ணீரை துடைப்பதற்கு கூட யாரும் இல்லை. நீ கவலைப்படும் பொழுது கூட உன்னுடைய வருத்தங்களை போக்கி உனக்கு ஆறுதல் சொல்லவும் யாரும் இல்லை என்றுதானே கவலை கொண்டாய்? ஆனால் பார்த்தாயா, நீ தவறு செய்தால் மட்டும் உன்னை விமர்சிப்பதற்காக இந்த உலகமே கூடி வந்து விட்டது. யார் எப்படிப்பட்ட குணம் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, இப்பொழுது உன்னை காப்பாற்றி உன்னுடைய வாழ்க்கையில் பல சந்தோஷங்களை வரவழைப்பதற்காக இந்த குரு பகவான் நானே வந்து விட்டேன். அதாவது மனித வாழ்க்கை என்பது அழுகையில் தொடங்கி அழுகையிலே தானே முடிகிறது. முதல் அழுகை குழந்தை பிறந்தவுடனே நாம் எப்படி இந்த உலகில் வாழப்போகிறோமோ என்று நினைத்து அழுவதாக இருக்கிறது. இறந்த பிறகு கடைசியில் வரக்கூடிய அழுகை என்பது சுற்றி உள்ளவர்களால் எப்படியெல்லாம் வாழ்ந்தார், இப்படி நம்மளை விட்டுவிட்டு போய்விட்டார் என்று குறிக்கக்கூடியதாக தானே இருக்கிறது. ஆக அழுகை என்பது எல்லா மனிதர்களின் வரவின் போதும் இந்த உலகை விட்டு செல்லும் பொழுது இருப்பதாக இருந்தாலும் வாழும்போது நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போகலாம் அல்லவா? இந்த வாழக்கூடிய காலத்திலும் கூட பின்னஞ்சிறிய விஷயங்களை நினைத்து எதற்காக வருத்தப்பட்டு சோகமடைய வேண்டும்? எதை பற்றியும் யாரை பற்றியும் தேவைக்கு அதிகமாக தெரிந்து கொள்ளாமல் இருப்பதை தான் உன் நிம்மதிக்கான வழி. எதிர் வீட்டில் என்ன நடக்கிறது, பக்கத்து வீட்டில் யார் என்ன நினைக்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள், யார் என்ன செய்கிறார்கள் என்று மற்றவர்கள் பற்றியும் அவர்களின் பேச்சுக்களை பற்றியும் அவர்கள் வீட்டிலும் வாழ்விலும் நடப்பதை பற்றியும் தெரிந்து கொள்வதால் உன் வாழ்வில் என்ன மாறப்போகிறது? மற்ற ஊரார்களின் செயல்களை தெரிந்து கொள்ளாமல் உன் வாழ்க்கையை முன்னேற்றி செல்வதற்காக என்ன வழி என்று யோசித்தால் அது உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். மனிதர்கள் என்றாலே தப்பும் தவறும் சகஜம்தானே. அப்படி உன் தவறுகளை யாராவது சுட்டி காட்டினால் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு உன்னை திருத்திக் கொள்ள முயற்சி செய். ஆனால் வேண்டுமென்றே உன்னை யாராவது தவறாக சுட்டி காட்டினாலோ அல்லது உனது மனம் காயம்படும்படி சுட்டி காட்டினாலோ அல்லது உனது மனம் காயம்படும்படி குத்தி காட்டினாலோ அவர்களை கண்டும் காணாதது போல கடந்துவிடு. அவர்களின் பேச்சுக்களுக்கு மதிப்போ மரியாதையோ கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வேண்டாம் என் தங்கமே. ஏனென்றால் உன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் அவர்கள் தகுதியானவர்கள் கிடையாது. அதனால் தான் அப்படி சொல்கிறேன். ஒவ்வொரு நொடியும் நீ உன் வாழ்க்கைக்கான வெற்றிக்காக போராட வேண்டும். ஆனால் நீ பெறப்போகக்கூடிய வெற்றியிலோ யாருடைய கண்ணீரும் துன்பமோ இருக்கக்கூடாது என் செல்லமே. நீ செய்யக்கூடிய செயல்கள் உனக்கு நன்மையை விளைவிக்க கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர யாருக்கும் கெடுதல் விளைவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது என் தங்கமே. உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய மிகச்சிறந்த ஆயுதமாக பொறுமையும் நம்பிக்கையும் தான் இருக்கின்றது. பொறுமையோடு எல்லாம் சரியாகும் என்று காத்திருந்தால் உன் பொறுமைக்கு பரிசாக இந்த குரு பகவானே உன்னை தேடி வருவேன். உன் குரு பகவான் எல்லாவற்றையும் தீர்த்து சரி செய்து உன் வாழ்வில் சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் கொண்டு வந்து தருவேன். வாழ்க்கை என்றாலே ஏற்றம் இரக்கம் கொண்டதுதானே என் செல்லமே. இதை லாபகமாக நடத்தி செல்வதுதான் சிறப்பு. எல்லார் வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலைகளையும் ஒன்று போல் அமையாது. இங்கு அன்பு, காதல்,
தேடல், வளர்ச்சி, ஆசை என எதுவுமே அளவுக்கு மீறி போகும்போது சிக்கல்கள் தான் வரும். அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும் போதே அதை ஆழ் மனதிற்குள் நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படி நடக்குமோ என்று நீயே கற்பனை செய்து கொண்டிருக்காதே. அந்த சந்தேகமே உன்னை சுற்றி இருப்பவர்களிடமிருந்தே உன்னை பிரித்துவிடும். சரி, இப்பொழுது உன்னை உன்னுடைய மன அழுத்தங்களில் இருந்து விடுபட செய்யவும், உன்னை அழுத்திக் கொண்டிருக்கும் ரணமான நிகழ்வுகளில் இருந்து உன்னை விடுபட செய்யவும், வெளியே கொண்டு வரவும் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். கவனமாக கேட்டுவிட்டு சரியாக செய்து முடி என் தங்கமே. முதலில் உனக்கு நம்பிக்கையான ஒரு நபரை தேர்ந்தெடு. இதை எப்படி செய்வது என்ற எண்ணமெல்லாம் வேண்டாம். உன்னுடைய மனதில் உள்ள குப்பைகளை உன்னுடைய நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் கொட்டிவிடு. எல்லாவற்றையும் முழுமையாக கொட்டிவிடு. அவ்வாறு நம்பி பகிர்வதற்கு எனக்கு யாரும் இல்லை என்று நீ நினைத்தால், தனிமையில் ஒரு இடத்தில் அமைதியாக உட்கார். ஒரு காகிதத்தில் உன் மனதில் இருக்கும் எல்லா உணர்வுகளையும் எழுதிவிடு. ஒன்று விடாமல் உன்னுடைய கோபம், உன்னுடைய இழப்பு, உன்னுடைய துரோகம், உன்னுடைய பரிதவிப்பு, எல்லா நிகழ்வுகளையும் அந்த காகிதத்தில் முழுமையாக எழுதிவிடு. உன்னுடைய மன ஆழத்தில் இருக்கும் அத்தனை உண்மைகளையும் யாருக்கும் தெரியாமல் அந்த காகிதத்தில் கொட்டிவிடு. உனக்கு ஏற்பட்ட அவமானங்கள், புறக்கணிப்புகள், ஏமாற்றங்கள் என்ற அனைத்தும் அந்த காகிதத்தில் இடம் பெற்றிருக்கட்டும். இதற்கு கைமாறாக நீ எதை செய்ய நினைக்கிறாயோ, எதை பெற முயற்சி செய்கிறாயோ அதையும் அதிலேயே எழுது. யாரிடம் எதை கேட்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையும் அதிலேயே எழுது. யாருக்கு எதிராக பதில் தர வேண்டும் என்று நினைக்கிறாயோ உன்னுடைய மனதில் உள்ள ஒவ்வொன்றையும் ஒன்று விடாமல் அந்த காகிதத்தில் எழுதிவிடு. அப்படி செய்தால் உன்னுடைய மனதில் உள்ள வலிகளே சற்று இலகுவாகும். பின்பு மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய். தியானமே உன்னுடைய மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் மிக சிறந்த மருந்து. எனவே எந்த சூழ்நிலைகளிலும் நீ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க, உன் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று மகிழ்ச்சி அடைய, உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் பெற்று நிம்மதியாக வாழ உன் அப்பா இந்த குரு பகவான் உனக்கு துணையாக என்றும் நிற்பேன். ஓம் குரு பகவானை போற்றி போற்றி. ஓம் குரு பகவானை போற்றி போற்றி.